ஏய் ஓ நீ நல்லா கண்டுடா. நல்லா பக்கத்துல அந்த பைய எடுத்துடா. டேஸ்ட் பார்க்க போறான். இந்த பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் தூண்டி போட்டான். போதும் போதும். சாப்பிட்றேன். நல்லா தண்ணி அப்படியே இருக்கு. வரட்டுறா தண்ணிக்குள்ள இருந்து வரட்டுறா. என்ன அண்ணன் கொதிக்கிறேன். ஏய் நல்லா கொதிருச்சு. மீன் பொரிஞ்சிருச்சு. நல்லா மொறுன்னு பொரிஞ்சிருச்சு. நல்ல வேக்காடு எடுத்து சாப்பிடே. கம்மா கரையில் சுட பொரியல் நடந்துக்கிருக்கு. மீன் பிடிச்சாச்சு. வெள்ளை சட்டை வேற அதில். வணக்கம் யார் ஸ்குவாட். இன்றைக்கி இங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தூண்டி போட வந்திருக்கோம். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வயல்வெளி. நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க ஒரு கம்மாய்க்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்கள் கம்மா வந்து நல்லா பெரிய முரட்டை கம்மாயாக இருக்குது. பேக்ரவுண்ட் வீடியோ காட்டுறேன் பாருங்கள். யார் ஸ்குவாட் கம்மா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் கண்டுட்டுருங்க. நானும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பூரா வந்திருக்கோம். போயிட்டு மறுகால போய் மீன் பிடிச்சி தூண்டி போட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மழையை பாருங்கள். பூரா மழை தானே. 2 பேர் கூட்டு வந்திருக்கோம். ஏஸ் கூட பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம மறுகாய்க்கே வந்துட்டாங்க. அந்த மறுகா பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வருது. அங்கே போய் தூண்டி ரெடி பண்ணுவோம். ஏன்டா இதுடா வலிக்கிட்டு போகுது. பெரிய கூட பண்ணுறேன். அதான் எதுவும் வந்துச்சு கையில். இழுத்துடா மீன். ஏய் இல்லைடா இது புழு. ஆடாதடா. இது நல்லா நெட்டு கண்டியா இருக்குடா. ஏய் வேண்டாம் பொரியல போட்டுருவான். அதிலே வச்சு அடுப்பை வச்சு பொரியுவான். என்ன பண்ணுது இன்னைக்கு மருந்து இருக்கான். ஆமாம் நான் போய் அங்கே போய் ஓரமாக போய் சமைக்கிறேன். ஏய் நடுவில் வச்சு சமைப்பா. ஏன்டா ஓரமாக போகிறேன். ஏய் புழு பெரிய புழு குடுறா. மீன் எடுத்துட்டாயா அம்மாளு. மீன் பெரிய மீன் வரைச்சிருக்கு. என்னடா இது புழு. கடிக்கிறா மங்களுக்கு. ஏய் எல்லாம் கடிக்க வரடே. ஏன்டா அப்படி இருக்கியா. கடிக்க விட்றான். நல்லா போடுறா அவங்க. ஏய் ஓ நீ நல்லா கண்டுடா. பக்கத்துல அந்த பைய எடுத்துடா. பக்கம். இலேப்பி நெட்டு கண்டியா இருக்கா அவங்க. கல்ற வருது. போறா ஐயா போறா ஒட்டாடா வருது. ஆமாம்மா வண்டிக்கு போல வருது. சில்லாந்துருக்கியா மருந்து கடிக்கிறா. இல்ல ஓ ஆடா போட்டிக்கு போட்டிடா. நீங்க செத்தாண்டா. அங்கே போய் இதுக்கு மேல குச்சி போகாது. போடாத அங்கிட்டு தனியா விடு. கடியா கீழ் கடியா உள்ள விடு. மருந்து இங்கிட்ட எடுத்து போடு. மருந்து ஏலியா சிலாப்பிய கட்டியா.
கழட்டு 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 டக்கு டக்குன்னு பைக்கில் ஓடு. இப்போ ஒரு கூட்டமாக இருக்குது. ஓடாது, சவுண்டு கேட்குறது நம்ம கத்துற கேட்காது. வருதே தொலைலண்டா அப்படியெல்லாம். கழட்டு 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 கழட்டு. என்னடா இதை கீழே விழுந்துட்டா. முடிச்சுடு முடிச்சுடு. ராஜிக்கு முடிஞ்ச கதை. கரண்டேஷன் விடக்கூடாது. போடா ஏய், மருந்து லீடிங்ல போயிட்டு இருக்காடா. தம்பி பொங்கலே பொங்கலே. அவனுக்கு அங்கே கடிக்குதுடா. ஏய் நல்ல சிலேபிதாயா காட்டியா? யார் நெட்டு கண்டையா இருக்குல்ல, அது பூரா ஹைபிரிட் தான். ஹைபிரிட் தான். இருக்குமே நல்லா இருக்கு. அம்மாயில இருந்து அதே மாதிரி என் மங்காளுக்கு அங்கே கடிக்குது. என்ன மீன் அடிக்கிறது இல்லை, கட்லா கட்லா கடிக்குதோ. யார் சொல்றீங்க? மீனை க்ளீன் பண்ணி பொரியலை போட போகிறோம். அந்தந்த கம்மா மீன் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அரிசி வேறு ஜாயின் பண்ணிட்டார் நம்மளோட சத்தனொடியில். மண்ணு 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 வா மைமண்ணை கூப்பிட்டு பார்த்து. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மடையிலேருந்து இங்கிட்ட வந்துட்டாங்க. இப்போ இந்த கரையில் வந்து அவன் வந்து மீனை க்ளீன் பண்ணி பொரிக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம். வாங்க பார்ப்போம். பிடிச்ச மீனை கொட்டு தலைக்கணுக்குள்ள சட்டியில் கொட்டுறியா? பார்த்தீங்கன்னா வடச்சட்டி எடுத்தாச்சு. அதில் தான் நீங்கள் மீனை போட போகிறோம். போடுறா கொட்டுறா வேணா கொட்டியாச்சு. இந்த மீன் இருக்குங்க, குறவெல்லாம் நீங்கள் பிடிச்சிருக்கோம். கம்மா சிலேபி ஒவ்வொரு கம்மாயாக டேஸ்ட் பார்க்க போகிறோம். நீங்கள் பட் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் தூண்டி போட்டான். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கண்டு ஒரு 4 பேர் சேர்ந்து தூண்டி போட்டான். அதனால கண்டு வந்து நிறையா கிடச்சிச்சு. நமக்கு கத்திடு கத்திரிக்கோள் இருக்குது. அது வேணும் பெருசு. பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்காண்ட எழுந்து விட்டுருங்க. இங்கே பாருங்க மீன் பிடிக்க வந்து கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குங்க. நம்ம ஹரி அண்ணன் எல்லோரும் வந்துருக்காங்க. பசங்க அப்புறம் வந்திருக்கான். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்காண்ட எழுந்து விட்டுருங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பக்கம் கிராமத்து சைடு தாங்க. அம்மா ரொம்ப மருகா போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா பக்கமும் கம்மாயில் தண்ணி வரும். வியாஸ் பார்த்தீங்கன்னா மீனை உரச போகிறாங்க. ஒரு ஆள் கிளீனிங் ஒர்க்கு, ஒரு ஆள் உரசுற ஒர்க்கு. அவன் உரசி கொடுக்குற மீனை மட்டும் விட்டேன். அப்படி விட்டு நம்ம கத்திரிக்கோள் கொண்டு வந்தாச்சுங்க. ஓகே ஓகே ஓகே. ஹரிசிவா ஆன் டியூட்டி. உரசின பூரா அங்கிட்டு போய் தனியாக வை. கல்ல வை. கடலை இருக்கிறியாடா? குடல் எடுக்கணும். அப்படியே எடுத்துட்டு வா. உழைச்சிட்டா? உழைச்சிட்டு உழைச்சிட்டு எடுக்காத. ஏய் அம்மாவில் மீன் பிடிச்சிட்டு வந்துகிட்டே இருக்காருங்க. நம்ம உரைச்சிக்கிட்டே இருக்கிறோம், மீன் பிடிச்சிக்கிட்டே வர வந்து பூரா 7 வயசாயிடுச்சு. பூரா கம்மா கடை பார்த்தாலே ஜாலியாயிருது. இப்படி பொண்ணு உரைச்சிருவான்டா. ஏன்டா இந்தடா உரைச்சி இதில் போடுறாரு. மீன் எங்கிட்ட பிடிச்சிட்டு வந்துருக்காங்க. இருக்கோம் நம்ம எங்களுக்குள்ள உரைச்சி சமைக்க போகிறோம். முடிஞ்சு வச்சுடா. அதுனா மீன் செதிலெலாம் நல்லா உழைச்சணுங்க. இப்போதான் ஒன் டேஸ்ட்டாக இருக்கும். நீ என்னடா உரைச்சவே இல்லை? நீ நல்லா அழுத்தியை பிடிச்சி உரைச்சிடா. அது நல்லா இங்கிட்டு உரைச்சிடாது. இப்படி அந்த மேலே இருக்க மேலே இங்கே இருக்கு வர்றா. இங்கே இருக்க ஒரு செதில் போயிடுச்சு. அப்படி உரைச்சு அதே மாதிரி எப்படி க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணுறது ராஜு பாய்லாம் முடியாது. செதில் எடுத்துட்டலாய் உசுரோட இருந்தால் கொண்டுட்டு போயிடுறான். அப்படியே வச்சு வரச்சாரா பாவண்டா. பார்த்தீங்கன்னா
மீன் உரைச்சி கத்தி வச்சு வட்டிக்கிறதுக்கு அம்மாவில் உட்காந்து தண்ணிக்குள்ள உட்காந்து மீன் உரைச்சியாச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா உரைச்சி குடல் எடுத்துச்சுங்க மீன் புறா. அந்த நேரத்தில் பொரியல் ஆக போகுது. போதும் போதும். விடு போடு சும்மா போடு. பார்த்தீங்கன்னா மீனை உரைச்சி ஸ்லைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து சைடில் ஒரு கோடு மிளகா பொடி சாடுறதுக்காண்டி நம்ம அரிசிவாக ஃபோன் ஒண்டிக்கிருக்காப்புல. ஒரு எந்த வேலையும் ஈடுபாடு இல்லை போல். மீனை ரெடி பண்ணிட்டு உள்ள ஃபுல்லாமே எல்லா மீன் இருக்குங்க, எல்லா மீனும் சரி ரெடி பண்ணிவிட்டு மிளகா பொடி தடவும் அங்கே சாப்பிட்றோம். தண்ணி அப்படி இருக்கும். ரெடியாக கூட அது அப்படியே கழுவிடா. தண்ணி உள்ள அது தட்டை கழுவிடா. கூட பார்த்தீங்கன்னா மீன்லாம் உழைச்சி கழுவுறாங்க. கழுவு அள்ளி வைப்ப போதும் அள்ளி வை. போதும் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் பொடியை கொட்ட போகிறோம். மீன் பொடிக்கு பதிலாக சிக்கன் பொடியை தான் கலந்து சாப்பிட்றோம். பொடியை ஃபஸ்ட் கொட்டிக்க. கொட்டுறாரு அதில் மோந்து ஊற்ற போகிறாண்டா. அரி நீ கலக்கடா அரி போதுண்டா. ரொம்ப ஊற்றாதீங்கண்ணா. காத்துவா நம்ம ஊற்றுறாங்க. போண்டா ஓகே நல்லா கலக்கு. சிக்கமாக இருக்குது சிக்கன் மசாலா. இன்னும் கொஞ்சம் கலக்கிடாய். தண்ணி ஊற்றிக்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆற்று தண்ணியிலே கழுவிடுவாங்க. கலக்கிடா பத்தாதரா. ரொம்ப இதாக இருக்கேன். போதுடா இப்போ தலைவா. போதுண்டா எங்கிட்ட கூடடா ராஜு. அப்படியே வச்சு மீன் கொட்டுறியா? அரி இப்படி ஏத்தல தண்ணிக்குள்ள இப்படி ஏத்தல. வரட்டுறா தண்ணிக்குள்ள வரட்டுறா. நல்லா பரட்டுறா நீ பரட்டுறா. பார்த்தீங்கன்னா மீனை பிடிச்சிட்டு நம்ம இப்போ சமைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மீனை பாருங்க. போடுதலா நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க மீன். தண்ணிக்குள்ள உட்காந்துருக்கேன் அம்மாள். இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. நிறைய குறவா சிலேபி எல்லாமே கலந்தா இருக்குது. கொண்டாரி ராஜு எடுத்து வைடா. ஒன்று எடுத்து நல்லா தடவி எடுத்து வை. மீன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு மசாலா எடுத்து மேலே தடவி மசாலா மீன் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா மீன் பூரா காயுது பாருங்க. அப்படியே கம்மா அப்படியே மீன் அப்படியே சுற்றி கம்மா மாலை பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்காண்டி அடுப்பு ரெடி பண்ணிட்டேன். அடி ஓகே சட்டி எடுத்து தட்டி எதுக்கு வச்சிட்டாரு. எண்ணெய் ஊத்துறா. கேஸ் கூட பார்த்தீங்கன்னா தண்ணி எண்ணெயை ஊற்ற போகிறோம்.
ஊற்று எண்ணெய் ஊற்று. கேஸ்கோட் இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி பொறிச்ச எண்ணெய். அதை பத்திரம் சேவ் பண்ணி வச்சுருந்தோம். என்ன போது ஓட எண்ணெய் கொதி நல்லா ஏற்றி விடாதே ஃப்ளேமை. அருமையான சமையல். வெளியில் இப்போ நம்ம சுட சுட பொரிச்சு நம்மளே இது கரண்டி ஏறா கரண்ட் இதில் இருக்கு, அந்த இதில் இருக்கு. பொரிச்சு இருக்கு பொரிச்சு என்ன எண்ணெய் கொதிக்கிறேன். ஏய் எல்லாம் கொதிருச்சு. இருடா நீ எதுவுமே பண்ண வேணாம் சாமி, பேசாம இரு. பாருங்க இன்னும் போட்டுருந்தேன் கரண்ட் கிட்டுறா அப்படியே போடுறோம். ஒருத்தர் மூச்சு அடைக்குது, தோல் முடிஞ்சிச்சு. யாராரு விளையாடாத என்னைக்கிட்ட போடு சின்ன சின்ன பீஸ்லாம் போடு. நல்லா வந்துருக்காங்க. குறவை ஓகே ஸ்பாட் பிரச்சனை இல்லை. ஏறா வேட்டும்டாரா கிண்டார உடஞ்சு. அடுப்பு சட்டியை பிடிச்சிக்கிற கையில அடுத்து கறி குழம்பு. நீங்க என்ன அப்பதானே துணியை எடுத்து பிடிச்சிக்கிறா. துணி அந்த கட்டப்பைக்கில் இருக்கு. ஏன்னா கம்மா கரையில் உட்காந்து மீன் பொறிச்சுக்கிருக்கோம். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடுது வருங்க. போகுது அப்படின்னா 4-5 பேர் வந்திருக்கோம். நம்ம யார் எடுக்கிறா பார்த்தீங்கன்னா மீன் பொறிஞ்சிருச்சு. நல்லா மொறுன்னு பொறிஞ்சிருச்சு. நல்ல வேக்காடு. எடுத்து தட்டில் வைனே, எடுத்து வை, தட்டில் வையே டக்கு. ஆஹா, இது ஒரு இது கம்பெனி முத்திரை. சுட மீன் பொரியல் அப்படி போடனே. வச்சிக்கல்ல வேலை ஆக்குற மாதிரியே போடுறியனே. கல்யாணாலே எக்ஸ்பீரியன்ஸு. மாவு உடையிறது என்ன, வச்சு போடுறது. போடணும் சின்ன மீன்லாம் போட்டு விட்டுருனே. போடு அதுக்கப்புறம் போடு வேகும். நல்லா மிளகாப்பொடி தடவி போடனேன். தண்ணி இருக்குன்னே 2-4 கையில் அப்படி கிளக்குனேன். போதுண்ணே. பானபடியிலே அள்ளி இங்கே இருக்கு பானபடி. இங்கிட்ட வாயா. ஆஹா ஹரி எனக்கு கேட்ச் பிடிக்க தெரியாம சாப்பிடே. கம்மா கரையில் சுட பொரியல் நடந்துக்கிருக்கு. மீன் பிடிச்சாச்சு. வெள்ளை சட்டை வேற அதில். அதையும் விடுறது இல்லை. எப்படிண்ணே இருக்கு? எப்படிடா? அருமா ஆஹா அந்த மீன் இதுல பெருசா அருமையான பொறிக்க தின்னுக்கிட்டே இருக்கலாம் போலயே. மீன் வேணுங்களா? இதான் இருக்குல்ல
இங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கே கொஞ்சம் இருக்குது. சூடாக ஆரட்டும். நல்ல எண்ணெய் குதிக்குதானே? ஒன்று 4 பீஸ் போடலாம். கையிலே ஏய் சூடில் ஒட்டி ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் உடம்புக்கு எதுவும் பண்ணாது. ஆரம்பிச்சுடுவோமா? அந்த ராஜுபாய் அவருக்கு விஜய் ஓகே, ரொம்ப நன்றி. இங்கிரில் வெறித்தனமாக இருப்பார் போல, இவர் மூரமாக இருக்காரு. சரி. ஏத்து ஏத்து ஒரே வாயில போடு. முள்ளு இல்லை நொறுங்கிருச்சு திங்கும் போது. நல்லா வந்துருச்சு. நொறுங்கிருச்சுண்ணே முள்ளுலாம். பெரிய மீனோட சின்ன மீன் டேஸ்ட்டாக இருக்குது. கட்லா பிடிச்சோம்ல அது கூட டேஸ்ட் இல்லை அந்த அளவுக்கு. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குண்ணே. கட்லா பிடிச்சோம்ல ஒரு மாதிரி 2 கிலோமீட்டருக்கு கடல் நம்ம மீன் பிடிச்சி சாப்பிட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் ஸ்குவாடு பார்த்துங்க. ஃபைனல் டச்சு முடிஞ்சாச்சு. யார் ஸ்குவாடு இதோட முடிஞ்சிச்சு. நாளைக்கு இதே மீண்டும் அடுத்த சமையலை போடுறான். நல்லா வேக ஒன்று. ஏன்னா வந்துருச்சா? இல்லை நான் இப்போ தானே போட்டேன். என்ன சூடுக்கு வந்துருச்சு. அரி அடுப்பு அமர்த்தரி, அடுப்பு அமர்த்து. எதுக்குண்ணே? வரும் சமைச்சு முடிச்சாச்சு. அடி என்ன எடுத்து கீழே விடா. துண்டு இருந்துச்சுடா, துண்டு இருந்துச்சு. நான் கொண்டு வந்தேன்டா துண்டு. பார்த்தீங்கன்னா நீங்கள் மீன் பிடிச்சிட்டு பெருசோ அவர் தூக்கியிருக்காரு. பார்த்துக்கோங்க. ஆளுக்கு ஒரு மீன் ஓடுறது வைக்கிறது எதையும் விடுறது இல்லை. இந்தரா ஓகே. அவர் திங்கிற மீனையும் பாருங்க, இவர் நான் திங்கிற மீனையும் பாருங்க. அவர் பெரிய ஆள். அவர் சட்டிக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பெருசு பெருசா அப்படி தின்னுக்கிட்டே இருக்காரு. ஓகே, கிளம்புவோமா? சாப்பிடு. யார் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் வந்துட்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். வாங்க வீட்டுக்கு கிளம்புவோம். வரட்டா. வண்டி இங்கே நிற்கிது. அப்படியே ரோட்டில் ஏறி வீட்டுக்கு போக வேண்டியதேன். Dun 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 dun.